ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா don't give the responsibility of enrolling on the electors அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கப்பட்டது. ஏற்கனவே எத்தனையோ வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்காங்கன்னா திருப்பியும் நீ இல்ல நான் முடிச்சிடுறேன் ப்ளீஸ், திருப்பியும் ஒரு படிவத்தை நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஐயா நம்ம தான் ஓட்டு போட்டுருக்கோமே, they take it for granted. ஆனா மறுபடியும் அதே மாதிரி நீங்க ஃபில் பண்ணாதான் உங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கப்படும். இது நம்ம எல்லாருக்கும் புரியுதா ஒண்ணு, நம்ம எல்லாரோட ஓட்டர் ஐடி கார்டும் இன்னைக்கு ஸ்டாண்ட்ஸ் கேன்சல்டு as of November 4th. அந்த ஓட்டுரிமை கார்டுக்கு வேல்யூவே கிடையாது, எல்லாமே கேன்சல்டு. திருப்பியும் நம்ம போய் படிவம் ஃபில் பண்ணி அவங்க தயவு பண்ணி அங்க இருக்கிற அந்த டிஆர்ஓ தான் வந்து டிஆர்ஓ நீ ஆமாம்மா நீ வந்து உனக்கு நீ இந்தியன் குடிமகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயவுல இருக்கீங்க. நான் இந்திய குடிமகள்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஒரு டிஆர்ஓ அவங்க தான் நீ இது பண்ண போறாங்க. என்ன ஒரு என்ன எத்தனையோ இதுதாங்க உண்மை, பயம் இதுதான் நடந்திருக்கு. பீகார்ல வந்து எத்தனையோ பேரோட ஓட்டுரிமை பறிக்கப்பட்டிருக்கு. அவங்கள வந்து நீ உன்னோட டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட்டை கொண்டு வா, உங்க தகப்பனாரோட டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட்டை கொண்டு வா. இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் இப்படிதான் இப்படி உங்களையும் என்னையும் ட்ரீட் பண்ணா நம்ம எப்படிங்க அதை ஒத்துக்க முடியும்? முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.